திருடி தான் அறிவை பயன்படுத்திக்கிட்டாங்க. அப்போ உங்களுடைய எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக லோ ஆகணுங்கிறது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. நீங்கள் ஏற்றி விட்ட ஏணியாக இருந்தீங்க, ஏறி போனவன் என்ன பண்ணுறான், ஏணியை தள்ளி விட்டு டாட்டா காட்டுறான், இல்லாட்டி உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறான். அதுவும் நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு கடந்த காலங்களில் வேலையில் நிறைய பிரச்சனை இருந்துச்சு இல்லையா? உண்மைதானே? 2.5 வருஷம் எத்தனை பேர் வேலை இழந்தீங்க? எத்தனை பேர் வேலையில் இருந்துக்கிட்டு பிரச்சனையை சந்திச்சிங்க? அதே போல் மேசராசி மாதிரியே மிதுன ராசிக்காரங்களும் கடன் பிரச்சனை சிக்கி தவிச்சிங்க. நீங்கள் வாங்கின கடன் 10,000 ரூபா இருக்கலாம், அல்லது 10 லட்சமாக இருக்கலாம். ஆனால் அந்த கடனுக்கு நீங்கள் வட்டி கட்டினது, அந்த கடனுக்காக பயந்துக்கிட்டு இன்னொரு இடத்துல கடன் வாங்கி அந்த கடனுக்கு வட்டியை மட்டும் கட்டினது. ஸோ இது வட்டி குட்டி போட்டு குட்டி வட்டி போட்டு வட்டிக்கு மேலே வட்டி போட்டு இப்போ அது பெருத்த கடனாக போயிடுச்சு. ஸோ இதெல்லாம் எப்போ அடையும், எப்போ நிம்மதியாக இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு நம்மளுடைய குரு பகவான் கடன் பிரச்சனையை முடிச்சு கொடுக்க, இனிமே கடன் வாங்காதங்கிறத என்ன பண்ணுறாரு, சனி பகவான் மூலமாக உங்களுக்கு இண்டிஷன் பண்ணுறாரு. முடிஞ்சளவு என்னை பொறுத்தளவு